அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழில் தினந்தோறும் 20 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான 20 கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது 6வது பகுதி. ஏற்கனவே 5 பகுதிக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் 10 அப்படின்னு தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அதில் 10 கேள்விகள் மிகவும் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம தினந்தோறும் 20ன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ தினந்தோறும் 10 அப்படின்ற பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு புதிய பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 20 கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? விடை கிமு 300 முதல் கிபி 300 வரை. இரண்டாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. விடை தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு கூறியவர் கவிக்கோ. மூன்றாவது கேள்வி, புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. விடை பிரான்சிஸ் சென்கின்ஸு. நான்காவது கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம், ஸோ யா இல்லை யூ என்று பாரதிதாசன் போற்றுவது. ஸோ தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்றது தந்தை பெரியார். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பாரதியார் யாருடைய சாயலில், யா விட்டுட்டுருக்கு சாரி, யாருடைய சாயலில் வசன கவிதையை எழுதிடத் தொடங்கினார்? ஆன்சர் வால்ட் விட்மன். அடுத்து ஆறாவது கேள்வி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசை நாவல்கள் 3. ஸோ ஃபஸ்ட்டு 3. அடுத்து புதினங்கள் மொத்தம் 5. அடுத்து கவிதை தொகுப்புகள் 10. ஸோ 5 இல்லை, இது ஆப்ஷன் 4. கவிதை தொகுப்புகள் 10, ஆப்ஷன் 2. மொழிபெயர்ப்புகள் 4, 1. அப்போ 3, 4, 2, 1 தான் சரியான விடை. 3, 4, 2, 1 சரியான விடை. அடுத்து 7வது கேள்வி, எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ஸோ ஆன்சர் உருஷியா. 8வது கேள்வி, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். அடுத்து 9வது கேள்வி, உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். விடை கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். விடை உவே சாமிநாத ஐயர், உவேசா. அடுத்து 11வது கேள்வி, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். அடுத்து குமரகுருபரரின் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? விடை 51. அடுத்து 13வது கேள்வி, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? விடை பிள்ளையார்பட்டி. 14வது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் இரசூல் கம்சதேவ். விடை இரசூல் கம்சதேவ். அடுத்து 15வது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி, அளவில் சனம் செலவொழிய வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பெரிய புராணம். அடுத்த கேள்வி, அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது? விடை கிரேக்கம்.
பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். விடை கலிங்கத்து பரணி. 19வது கேள்வி. தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். விடை டாக்டர் கிரவுல். டாக்டர் கிரவுல். மன்னிப்பு எம்மொழிச் சொல். விடை உருது மொழிச் சொல். ஸோ மன்னிப்பு என்பது உருது மொழிச் சொல். ஓகே, தேங்க்யூ.